ஹலோ ஆல் வணக்கம் பீடாக், வெல்கம் டு தி ஷோ. பீடாக், நீங்க இருக்கிற இடத்துல இன்டர்நெட் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். அதனால குவிக்கா போலாம். ரெண்டு டபுள் ஹெட்டர் சாட்டர்டே. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி வர்சஸ் டிசி 3:30 மேட்ச் அகமதாபாத். அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்ஜி மேட்ச், எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்ஆர் அட் ஜெய்ப்பூர் 7:30 மேட்ச். ரெண்டை பத்தியும் டக்குன்னு சொல்லுங்க, வியூவர்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி. சாரி, இங்க கராச்சியில எர்த்குவேக், அதனால பயங்கரமா இதாயிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. இருந்தும் இத பண்றோம் நாங்க. அதாவது அகமதாபாத் பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு அந்த 196 தான் வின்னிங் ஸ்கோரு. இங்க ஆஃப்டர்நூனுங்கும் போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பிச்சு உங்களுக்கு. ஸோ இந்த இந்த ஆவரேஜ் ஸ்கோரை நீங்க எடுக்கணும். அந்த 195 எடுக்கணும். நான் 45 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல அவசரப்படாம ஆடிட்டு 7-10 கொஞ்சம் மெஷர்டா ஆடிட்டு 11-15 55 வந்துரும், 16-20 65 வந்துரும். That will take you to 195, which is definitely going to be the better solution. So இப்ப அகமதாபாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பேட்டிங் 172, ஆவரேஜ் பேட்டிங் 191. அந்த வின் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் அந்த 14 ரன்ஸ் மீன் ஸ்கோர் 195. பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம ஆடணும். 7-10 ஸ்ட்ரைட்டா கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 80-85 வந்துட்டா 11-15, 16-20, 55-60 ரன் வந்துடும். that takes you to 195. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா வின் ஃபேக்டர் இங்க அப்படின்னா பேட்டிங் இன் பவர் பிளே எப்படி ஆடுறீங்க, போலிங் ஃப்ரம் ஓவர்ஸ் 14-20 எப்படி போடுறீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ககிசோ ரபாதா வந்துட்டாரு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அதை பத்தி சரியா கிளாரிட்டி தெரியல. சோ இவங்களோட வரலையே பீடா, உங்களுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்த மாதிரி சொல்லல. அவர் ஜோனாஸ்பர்க்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்பார்ச்சுனேட்டா தெரியல. சோ அவர் வந்தாலும் he will just straight away slot in, அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி அவர் இல்லைன்னா சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். இம்பாக்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் இஷாந்த் சர்மா ஆர் அர்ஷத் கான். ககிசோ ரபாதா வந்தா ககிசோ ரபாதா. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபாஃப் டு பிளஸ் திருப்பியும் அன்பார்ச்சுனேட்டா இல்ல. அதனால தே வில் கோ வித் தி சேம் காம்பினேஷன் ஆஃப் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், போரல், கருண் நாயர், கே எல் ராகுல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், மிச்சேல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி மோஹித் சர்மா. இதுல ஒரே ஒரு சேஞ்ச் தான் நான் போன தடவை சொன்னேன், திருப்பியும் அதை நான் பண்ணணும்னு பார்ப்பேன். கே எல் ராகுல் ஹேஸ் டு ஓபன் த பேட்டிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க டொனாவன் ஃபெரராவை எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன். தே திங்க் தேர் பேக்கிங் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு. அது பரவாயில்ல. கே எல் ராகுலும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கும் ஓபன் பண்ணிட்டு 1 டவுன் அபிஷேக் பொரல் அண்ட் 2 டவுன் கருண் நாயர் வந்தா இவங்களோட காம்பினேஷன் பெட்டரா இருக்கும். வின்னிங் காம்பினேஷனு ஜெயிச்சிட்டோம், கே எல் ராகுலோட ஸ்டெபிலிட்டி மிடில் ஓவர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு அவரை நம்பர் 4 இறக்குனா that might be a problem in a venue like this where they are playing against a very highly strategic team. இப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நீங்க இந்த அட்வான்டேஜ் ஆஃப் பேட்டிங் பாத்தீங்கன்னா when you got Shubman Gill, Sai Sudarshan, Jose Butler, all are firing compared to Jake Fraser Megger, who is explosive, haven't really arrived. Abhishek Porol is batting very well. கருண் நாயர் இப்பதான் வந்திருக்காரு பிரேக்குக்கு அப்புறம். ஒரு பியூட்டிஃபுல் 80 அடிச்சாரு. போன மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டாரு. அந்த எட்ஜ் கண்டிப்பா ஜிடிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலிங் ஃப்ரம் ஓவர்ஸ் 14-20, இவங்களோட போலிங்கை பத்தி நீங்க குறையே சொல்ல முடியாது. மிச்சேல் ஸ்டார்க் இஸ் போலிங் பிரில்லியன்ட்லி, மோஹித் சர்மா இஸ் போலிங் பிரில்லியன்ட்லி, முகேஷ் குமார் ரேட்டி மை ஒரு 2 ஓவர் ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஹார்ஸ் போலிங் யூனிட், டிஎஸ்பி சார் நல்லா போடுறாரு, பிரசித் கிருஷ்ணா நல்லா போடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவங்களுக்கு. தே ஆர் ஆல்சோ யூசிங் ரஷித் கான் இன் 1 ஓவர் இன் தி டெத் ஓவர்ஸ் போது ஈவன் தோ DC will have a slight edge here, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது when it comes to bowling in the last phase. But somehow I feel that considering the facts, home ground, they are also very strategic, they are also playing good cricket. I think GT will go with the edge of 52-48. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் DC will continue winningன்றீங்களா? பலமுறை சொல்லிட்டேன், திருப்பியும் சொல்றேன், டிசி தான் ஜெயிப்பாங்க. ரபடா வந்தா வேணா ஜிடிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, இல்லாட்டி டிசி தான் ஜெயிப்பாங்க. ஃபேண்டசி பிக்ஸ் அப்படியே சொல்லிருங்க. பர்ஃபெக்ட் சார். ஃபேண்டசி பிக்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பத்தி சொல்லிட்டோம். கே எல் ராகுல் எடுப்பேன், அக்ஷர் பட்டேல் டபுள் டியூட்டி அவர் எடுப்பேன், ஜாஸ் பட்லர் அவரை கண்டிப்பா எடுப்பேன், சாய் சுதர்ஷனை எடுப்பேன், சுப்மான் கில்ல எடுப்பேன். உங்களோட தாட்ஸ் எனக்கு தெரியல, ஆனா அதுல மோஹித் சர்மா கண்டிப்பா இருப்பார்னு நினைக்கிறேன். உங்க 5 பிக்க சொல்லுங்க. ஓகே, மோஹித் சர்மா. கருண் நாயர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவரே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த சைடு 3 பேர் நீங்க எடுத்துட்டீங்க. சிராஜ் பிரசீத் 2 பேருமே 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேருமே விட முடியாது. சாய் கிஷோரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நான் சாய் கிஷோரும் எடுப்பேன். ஸோ இதான் என்னோட பிக். சிராஜ், பிரசீத், சாய் கிஷோர். இந்த சைடு வந்து இவங்க 2 பேரும் இதுல டிசில வந்து கருண் நாயர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் நான் விட்டுட்டேன். மிச்சல் ஸ்டார்க் ஹீரோ ஆஃப் லாஸ்ட் மேட்ச். மிச்சல் ஸ்டார்க்கையும் நான் கண்டிப்பா எடுப்பேன். ஸோ இதான் என்னோட பிக் ஸ்பீடா. நான் வந்து டிசின்னு சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஜிடின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபைனல் தாட் சொல்லுங்க அப்படியே. அதான் சார், இட்ஸ் கோயிங் டு பி க்ளோஸ்லி கண்டஸ்டட் கேம். அப்ப ஜிடியோட பேட்டிங் கொஞ்சம் இவங்களை எட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி தேர் ஹேவிங் கேஎல் ராகுல் அட் நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி டென்ட் ஃபார் தம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் ஃபயர் ஆகல. கருண் நாயர் இஸ் ஜஸ்ட் கம்மிங் அரைவிங் இன் டு தி பிக்சர். தே காட் அ செட்டில்டு டாப் 3 விச் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ன்றதுனால நான் எட்ஜ் கொடுத்துருக்கேன். இப்ப ஆனா நீங்க வந்து டிசி அப்படின்னு சொல்றீங்க. இட்ஸ் அ குட் கால்.